ஹலோ ஒன் அண்ட் மெவின் வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி ஒவ்வொரு ரிவ்யூ வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், இந்த செஷனில் சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டேன், பட் வந்துட்டு ரொம்ப நாளாக ஆச்சு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ டைம் எடுத்து ரிவ்யூன்றது இப்போ தான் டைம் கிடச்சி ரிவ்யூன்றது பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. படம் பார்த்துட்டு ஆக்சுவலி ஸோ படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மண்டேல அந்த படத்தில் பார்த்து எந்தெந்த விஷயம் மண்டேல பதிஞ்சிருக்கும் அந்த படத்தை பற்றி, ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சில இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா ஸோ ஐம் சாரி. ஸோ ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஏஸ் படத்தோட. ஸோ ஏஸ் படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. பிகாஸ் ஐம் அ மலேஷியன். ஸோ இந்த படமும் வந்துட்டு ஃபுல்லாகவே மலேசியாவில் எடுத்திருக்காங்க. ஓகே, மலேசியாவில் தான் எடுத்திருக்காங்க. பட் நான் இருக்கிற ஸ்டேட் வந்துட்டு பினாங் ஐலண்ட். ஓகே, பினாங் ஐலண்ட் தான் சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் ஐலண்ட். ஓகே, நான் அந்த ஐலண்ட் தான் பிறந்து வளர்ந்தேன். ஓகே, ஸோ பட் இது வந்துட்டு குலாலம்பூர், விச் இஸ் என்ன சொல்றது, மதர் ஆஃப் கண்ட்ரி. ஓகே, மெயின் ஸ்டேட், மெயின் இன் மலேசியா. ஓகேவா, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ட்வின் டவர் அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கும் என் ஊருக்கும் அங்கே ஊருக்கும் வந்துட்டு ஒரு 4-5 மணி நேரம் டிஃப்ரெண்ட். ஓகேவா, ட்ராவலு. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் மலேசியா. ஓகே, ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்ட். இந்த படத்தோட இந்த படம் ஃபுல்லாகவே மலேசியாவில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பேசிக். இது கண்டிப்பாக இந்த ரிவ்யூ கண்டிப்பாக ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூவாக தான் இருக்க போது. எனக்கு தெரிஞ்சதை ஞாபகம் இருக்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறது என்னமோ வந்துட்டு ஒரு மாதிரி நார்மல் கேரக்டரு, ஒரு ஆர்டினரியான பர்சன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஹீரோ வாலண்டியரா லைக் வந்துட்டு வாண்டடாவே அவர் வந்துட்டு ஒரு பிரச்சனையில ஹீரோனுக்காக போய் நிற்க போய் அங்கே ஒரு அதாவது ஒரு கடத்தல் பண்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அந்த கடத்துல திருட்டு கும்பலை கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு மலேசியாவோட போலீஸோட ஃபோர்ஸ் வந்துட்டு அவ்வளவு வீக்கா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, படம் பார்க்க தெரிஞ்சு எனக்கு தெரியும்டா, போலீஸ் இங்க வீக்கு தான் ஒரு மாதிரி. பட் இந்த ஆளுக்கோட அறிவு இல்லை எங்க ஊர் போலீஸ்க்கு. அந்த மாதிரி தோணுச்சுங்க. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி தோணுச்சு. லிட்டரலி செம்ம டிஸ்பாயிண்டட். என்னடா எங்க போலீஸ் இப்படி காமிச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு கூமாட்டீங்களா நாங்களா, அந்த மாதிரி தோணுச்சு. பட் படம் எடுத்த விதம், மேக்கிங் ஆகட்டும், விஜய் சேதுபதி அவங்களோட சேர்த்து எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் கேஸ்டா இருக்கட்டும், முக்கியமா வந்து ஹீரோயின், அவங்களுக்கு தமிழ்ல இதுதான் ஃபர்ஸ்ட். அவங்க பேர் வந்துட்டு ருக்மணி. ஐ திங்க் நான் கடைசி ருக்மணி வாசன் ருக்குவா வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கேரக்டர் ரொம்ப அழகா லைக் வந்து அந்த மலேசியானா அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நல்லா அவங்க கேரக்டருக்கு நல்லா சூட்டா இருக்குங்க. அவங்களுக்கு நல்லா சூட்டா இருக்கு. ஸோ நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் வந்துட்டு படத்துக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்காரு. கொஞ்சம் டயட்லாம் இருந்து உடம்பு இழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹேர் கட், தாடி எல்லாம் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒன்றும் சிறு வயசா இருக்காருங்க. இன்னும் 30-35 வயசு இருக்காருங்க. சின்ன பையன் மாதிரி அழகா இருக்காரு. பாடிலாம் ஃபிட்டா அழகா வச்சிருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு பிசிக்கலா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருங்க. ஓகே, கேரக்டர் வந்துட்டு நல்லா அங்கே காமெடி பண்ணுது. யோகி பாபு சார் இருக்காரு, அங்கே காமெடிலாம் இருக்கு. ஓகே, உங்களுக்கே தெரியும் யோகி பாபு அவங்கலாம் இருந்தா வந்துட்டு காமெடி எந்த அளவுக்கு ஒரு கொட்டா வரும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கடையில் சேர்த்து விட்டு வேலை செய்யற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த படத்துல எனக்கு என்னோட ஃபேவரட் சாங்னு எடுத்துக்கிட்டா ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்கில் வந்துட்டு உருகுது. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். நல்லா இருந்துச்சுங்க. நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மக்காம செக் பண்ணி பாருங்க ரியாக்ஷனை. சரிங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக், சவுண்ட் ட்ராக்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள். சாங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்டின், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு இந்த பிஜிஎம்ஸ்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம சாம் சிஎஸ். இந்த இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சாம் சிஎஸ் வந்துட்டு சும்மா சாதாரண மியூசிக் இல்லை. மனசை வந்துட்டு மெலோடி பாட்டும் கொடுக்க தெரியும். மாஸ் பிஜிஎம் கமர்ஷியலா எவ்வளவு ஹைப் ஏற்றணும்னு அந்த மனசு எனக்கு தெரியும். ஓகே, யூஸ் பண்ணுங்கப்பா. பெரிய பெரிய ஹீரோலாம், பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. மனசை வந்துட்டு எல்லாம் ஆல் ரவுண்டர். ரொமான்டிக் பீட் வேணுமா, அதை வச்சுக்கோ. கொஞ்சம் மாசான எலிமெண்ட் வேணுமா, வச்சுக்கோ. எல்லாத்தையும் கொடுப்பாரு மனசை. இண்டஸ்ட்ரி வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிருக்கு சாம்சி யூஸ் பண்ணாம பெரிய பெரிய படத்துக்குலாம். ஓகே, ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2 வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணாரா என்னன்னு தெரியல. அப்படிதான் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அப்படிதான் கேள்விப்பட்டேன். நல்லா இருந்துச்சு அந்த படம். சாங்ஸ்லாம் கேட்டப்போ, அதாவது பிஜிஎம்ஸ்லாம் கேட்டப்போ அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க. மேபி அந்த டச் இருந்துச்சு. ஒருவேளை அவர் தானோ தெரியல. கீழே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ படம் வந்துட்டு ஒரு மாதிரி எங்கேஜிங்காக தான் போகுது. என்னன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் தான். டயலாக் இருக்கு, வளவலன் இருக்கு, சண்டை, ஆக்ஷன் அதெல்லாம் இருக்கு. என்ன ரத்த காட்சிகள் இல்லைன்னா குறைவா இருக்கு.
அந்த அளவுக்கு மூஞ்சி முகம் சுளிக்கிற மாதிரி ஈழ்வா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ப்ராப்பராக எடுத்திருக்காங்க. அங்கங்கே ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்ஸ் வந்துருப்போம். அப்புறம் ஹைஸ்ட்டு ஓகே, சாங்ஸில் பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பார்க்குறப்போ வந்துட்டு ஃபோனை கொஞ்சம் எடுக்க போனேன், அதுக்கப்புறம் வச்சுட்டேன், வேணாம் நம்ம கதை கூட போயிடும், படத்தை பார்த்துருவோம் சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, காமெடி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண பார்க்கறதுக்கு, இல்லாட்டி நான் கொஞ்சம் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ நானாக ஃபாஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் அந்த லேக், இந்த வில்லன் கூட பேசுறதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி, இந்த பேசுகிற காட்சிகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப என்னோட வளவலன்னு போய்க்கிருக்கேன் அந்த மாதிரி தோணுச்சு. சில இடத்துல எல்லா இடத்துலையும் கிடையாது. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ், அவங்க ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விதம் வந்துட்டு நம்மளை கொஞ்சம் என்கேஜ் பண்ண வைக்குது, பார்க்க வைக்குது. அதுதான் நம்மளுக்கு வேணும், பார்க்க வைக்கணும். அப்போ மியூசிக்லாம் வந்துட்டு நம்மளை பார்க்க வைக்குது, படத்தை பார்க்க வைக்குது. அதான் அது ரொம்ப அழகா எலிவேட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? எனக்கு என்னன்னா, ஒரு ஐஸ்ட் பே பண்றாங்க, ஒரு நடக்குது, எங்க போலீஸ்னா வெங்காயமாடா இது கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்னடா மோஸ்ட் ஆஃப் எல்லா படமும் வந்துட்டு மலேசியா வந்தாலே ட்ரக்கு, மலேசியா வந்தாலே கன்னு, கேங்ஸ்டர்ஸ், டான்ஸ் எல்லாம் மலேசியால இருந்து தான் வெளியா வரானுங்க அப்படின்றேன். எங்க ஊர் அவ்வளியாடா இதா இருக்கு அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்ப நல்ல ஒரு லவ் ஸ்டோரி எடுங்க. மலேசியாவுக்கு வந்து நிறைய பிளேஸ் இருக்கு, நிறைய பேஸ்ட் ஆன் ஸ்டோரி நிறைய இருக்கு இங்கே. ஓகேவா? இந்த மாதிரியாடா பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தண்டர் போர்ட்ஸ் ஒன்று பண்ணானுங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சின்ன விஷயமா இருந்தாலும், சின்ன ஒரு சீனா இருந்தாலும், ஒரு கடைசி வரைக்கும் மலேசியன் அந்த ஊர் பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கடா. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என் கண்ட்ரி பேரை சொல்லிக்கிட்டே இருந்தான், மலேசியால இது பண்ணா அப்படின்ட்டு. பட் நீங்க ஷார்ட் பாத்தீங்கன்னா, டண்டர் போல்ட்ஸ் த நியூ அவெஞ்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மலேசியா எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த வேர்ல்ட் செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் விச் இஸ் வந்து மெரடிகா 118 டவர்ல இருந்து அந்த ஹெலனாவா கேரக்டர் வந்து குதிக்கிற மாதிரி இருக்கும். ஜம்ப் ஒரு சீன் இருக்கும், ஜம்பிங் சீனு. அதை காமிச்சிட்டு அப்புறம் ட்வின் டவர் பெட்ரோனஸ் அந்த டவரை காமிப்பாங்க. எனக்கு தோணுச்சு, ஃபர்ஸ்ட் தோணுச்சு என்னடா இவ்வளவுதான் காமிச்சிருக்கீங்க ஒரு சீனுக்கு மட்டும் அப்படின்னு. அதுக்கு போக நல்ல வேலைடா, அவ்வளவு அசிங்கப்படுத்தல, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்ல காட்சி காமிட்டாங்க. இங்க படம் முழுக்க மலேசியால தான் எடுத்திருக்காங்க. பட் வந்துட்டு என்னடா எல்லாம் கொலை குற்றமும் நாங்க தான் எங்க ஊர்ல தான் நடக்குமா அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஸோ மற்றபடி எதுவும் குறையெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு மலேசியா பார்க்கறதுக்கு. தியேட்டர்ல இன்னைக்கு வந்து மலேசியன் மூவியை நான் பார்த்துருக்கேன், மலேசியாவில் உருவாக்கப்பட்ட மூவி பார்த்துருக்கேன். பட் ஒரு தமிழ் படம் மலேசியால ஃபுல் ஃபார்மும் எடுத்திருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பில்லா கூட அப்படிதான் எடுத்திருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அது மாஸ்டர் பீஸ். ஓகே, அதெல்லாம் இங்க கொண்டு வரணும். ஓகே, மாஸ்டர் பீஸ் அது. ஓகே, ஸோ நல்லா இருந்துச்சுங்க, பார்க்க எங்கேஜிங்கா இருக்கு. ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம். ஓகேவா? மறக்காம டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு லிட்டரல் கம்பேக் மாதிரி தெரியும். நல்லா இருக்கு அவருக்கு ஆக்டிங்கு, நல்லா இருக்கு. ரொமான்ஸ், காமெடி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரிங்க, மேபி ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ யா, ஹிஸ்டோரி முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் ஃபேமிலி. டேக் கேர், பை.